புலம்பிட்டு என்ன பிரச்சனை? ஏன் தோட்டத்துக்கு வரதுல புலம்புற? என்ன மருந்து அடிக்க முடியல, வருது மருந்து அடிக்க முடியுதா? கையில காசு இல்ல, மோட்டர் கெட்டு போச்சு. மோட்டர் கெட்டு போச்சு. இல்ல அதுக்கு இந்த மழை எல்லாம் பண்ணி 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் ஆகி போச்சு. ஒரு மாதம் ஆகும்னு வச்சுக்க. அப்ப என்ன செய்வேன்? புரிஞ்சுக்கோங்க, ஒரு விவசாயிங்கிறவங்க நாங்க இயற்கையை நம்பி இருக்கணும், எங்கள்ட்ட இருக்க மோட்டரை நம்பி இருக்கணும், எங்கள்ட்ட இருக்க மாடை நம்பி இருக்கணும், கடைக்காரங்களை நம்பி இருக்கணும், எல்லாரையும் நம்பி இதுதான் நாங்க ஒரு விவசாயம் பண்றோம். ஆனா மக்கள் யாருக்கும் அது புரியுது. ஒரு பொருளுங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துருச்சு, ஒரு தக்காளிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துருச்சுங்க. ஒரு தக்காளியை கண்ணுல பார்க்க குறைஞ்சபட்சம் 90 நாள் உழைப்பு இருந்தாதான் ஒரு செடியில இருந்து ஒரு தக்காளியை நாங்க கண்ணுல பார்க்க முடியும். பாத்துங்க, ஒரு மிளகான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இவ்வளவு நோய் வருது. ஒரு மிளகாக்கு கிளைமேட் சேஞ்ச்னால, இங்க பாருங்க பனினால இவ்வளவு பிரச்சனை வருது. இதெல்லாம் தாண்டிதான் விவசாயம் பண்றோம். கேளுங்க, ஒரு மிளகா செடியை நட்ட நாள்ல இருந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பூ நட்டு இருக்கோம், பூக்கு விலை கிடைக்கல. பொங்கலுக்கு எல்லா வருஷமே பூ வேற விலைவாரியா அதிகமா விற்கும். இந்த வருஷம் பூ 10 ரூபா விலை போகல. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களோட வேதனைகள் இதெல்லாம். எங்க வேதனைகள் எல்லாம் உங்களை மாதிரி பிக்சட் சம்பளம் வாங்குறவங்க நாங்கெல்லாம் இல்ல. அன்னைக்கு விலை நிலவரம். ஒரு நாள் 100 ரூபா போனா தக்காளி 100 ரூபா தக்காளி போச்சு, 100 ரூபா தக்காளி போச்சு. 5 ரூபா தக்காளி விற்கும் போது யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அது வரைக்கும் தக்காளி ஏன் 5 ரூபா போகுது, தக்காளிக்கு நாங்க குறைந்தபட்ச விலை தர்றோம், 30 ரூபா தர்றோம், தக்காளி 30 ரூபா வீங்கன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. ஆனா 100 ரூபா போட்டா எல்லாரும் போராட்டம் பண்றீங்க. இதுதான் எங்க விவசாயிகளோட நிலைமை. என்ன இல்லை, எங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா எங்கள்ட்ட விலை இல்லை. ஆனா விலை இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்காக ஒவ்வொருத்தரையும் விலையை வச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நாளும் நாங்க விவசாயத்தை நிப்பாட்டுறது இல்ல. ஏன்னா என்னைக்காவது நம்ம நிப்பாட்டி இருக்கோமா? வேற தொழில் தெரியாது எங்களுக்கு. 5 ரூபா வித்தப்பையும் விவசாயம் தான் பண்றோம், 50 ரூபா வித்தப்பையும் விவசாயம் தான் பண்றோம். எங்களுக்கு விட்டுட்டு ஓடவும் தெரியாது, ஓலியவும் தெரியாது.